வணக்கம். வரலாத்துல சில பேரை பத்தி பேசினாலே மக்கள் ரெண்டா பிரிஞ்சிடுவாங்க. ஒருத்தருக்கு அவங்க ஹீரோனா, இன்னொருத்தருக்கு அவங்க வில்லன். அப்படி ஒரு பேர் தான் வேலுப்பிள்ளை பிரபாகரன். அவர் உண்மையிலே ஒரு விடுதலை போராளியா இல்ல ஒரு பயங்கரவாதியா? வாங்க இன்னைக்கு இந்த ரொம்பவே சிக்கலான கேள்விகளுக்கு பதில் தேடி அவரோட முழு வாழ்க்கை பயணத்தையும் நாம அலசி ஆராயலாம். எந்த ஒரு பெரிய கதையையும் அதோட முடிவுல இருந்து ஆரம்பிக்கும் போது அதோட வீரியம் நமக்கு இன்னும் நல்லா புரியும். 2009 மே மாசம் 18ஆம் தேதி அன்னைக்கு தான் இலங்கை ராணுவம் பிரபாகரன் கொல்லப்பட்டதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்குது. இது வெறும் ஒரு தனி நபரோட மரணம் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 30 வருஷமா நடந்த ஒரு ரத்த சரித்திரத்தோட கடைசி பக்கம். பிரபாகரனை முழுசா புரிஞ்சுக்க நாம அவரோட வாழ்க்கைய 6 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல யார் இந்த பிரபாகரனுங்கிற கேள்வியிலிருந்து ஆரம்பிச்சு அவர் எப்படி ஒரு போராளியா உருவானார், புலிகள் அமைப்போட வளர்ச்சி, அவங்க மேல வந்த சர்வதேச குற்றச்சாட்டுகள், கடைசி போர், அப்புறம் கடைசியா வரலாறு அவர் எப்படி பாக்குதுன்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்கலாம். முதல் பகுதி, நம்ம எல்லாருக்குமே மனசுல வர்ற முதல் கேள்வி, யார் இந்த பிரபாகரன்? இந்த கேள்விக்கு ஒரே பதில் கிடையவே கிடையாது. சொல்லப்போனா 2 எதிரெதிரான பதில்கள் இருக்கு. அவரோட ஆதரவாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் மக்களோட உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராடின ஒரு மாபெரும் தலைவர். ஆனா அவரோட எதிரிகளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இரக்கமில்லாத, அதிகார பசி கொண்ட, மனித உயிர்களுக்கு மதிப்பளிக்காத ஒரு பயங்கரவாதி. இந்த 2 பார்வைக்கு நடுவுல தான் பிரபாகரனோட உண்மையான முகம் இருக்கு. அவரோட வாழ்க்கை ஒரு முழு வட்டம் மாதிரி. 1954ல வல்வெட்டித்துறையில ஒரு சாதாரண பையனா பிறந்து 1972ல புதிய தமிழ் புலிகள்னு ஒரு சின்ன குழுவை ஆரம்பிக்கிறாரு. அதுவே 1976ல விடுதலை புலிகள்ங்கிற ஒரு பெரிய சக்தியா மாறுது. கடைசியா 2009ல முல்லைத்தீவுல அவரோட ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்தப்போ அவரோட வாழ்க்கையும் முடிவுக்கு வருது. சரி, எப்படி ஒரு தனி மனுஷன் இவ்ளோ பெரிய ஆயுத போராட்டத்தோட அடையாளமா மாறினார்? வாங்க, அதுக்கு நாம அவரோட இளமை காலத்துக்கு போய் பார்க்கலாம். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆரம்ப காலத்துல பிரபாகரன் ரொம்பவே கூச்ச சுபாவம் உள்ளவரா, அதிகமா புத்தகங்கள் படிக்கிறவரா தான் இருந்திருக்கிறாரு. 10வது வரைக்கும் தான் படிச்சாரு. ஆனா இலங்கையில தமிழர்கள் ரெண்டாந்திர குடிமக்களா நடத்தப்படுறதா அவர் மனசுல ஒரு ஆழமான கோபம் இருந்துச்சு. அந்த கோபம் தான் அவரை அகிம்சை பாதையிலிருந்து ஆயுத பாதைக்கு தள்ளுச்சு. அவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு தெரியுமா? அவரே சொல்லியிருக்காரு, சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங் இவங்களோட வாழ்க்கை தான் என்னை ரொம்ப ஈர்த்துச்சு அப்படின்னு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடின இந்திய வீரர்களோட வழிதான் தனக்கும் சரின்னு நினைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அலெக்சாண்டர், நெப்போலியன் மாதிரி பெரிய போர் வீரர்களோட வரலாறும் அவரை ரொம்பவே கவர்ந்துருக்கு. ஒரு தனி ஆளா ஆரம்பிச்ச பிரபாகரன் எப்படி தமிழீழ விடுதலை புலிகள்ங்கிற உலகமே பயப்படுற அளவுக்கு ஒரு கொரில்லா படையை உருவாக்கினார்? வாங்க அதோட கட்டமைப்பு பார்க்கலாம். விடுதலை புலிகள் அமைப்புக்குன்னு சில தனிப்பட்ட குணங்கள் இருந்துச்சு. பயங்கரமான கட்டுக்கோப்பு, அதே சமயம் ரொம்ப கொடூரமான போர்த்தந்திரங்கள், 10,000க்கும் மேற்பட்ட முழுநேர போராளிகள், தற்கொலை தாக்குதல்களை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறத உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினதே அவங்கதான். அவங்களோட உச்சகட்ட அர்ப்பணிப்போட சின்னம் அவங்க கழுத்துல தொங்குற அந்த சயனைடு குப்பிகள் தான். இந்த சயனைடு குப்பிங்கிறது வெறும் தற்கொலைக்கான ஒரு சாதனம் இல்ல, அது ஒரு மனோரீதியான ஆயுதம். ஒருவேளை எதிரிக்கிட்ட மாட்டிட்டா சித்திரவதையால ரகசியங்களை சொல்லிடுவோமோங்கிற பயத்தை விட சாவே மேலுங்கிற ஒரு தீவிரமான கொள்கையை அதை காட்டுச்சு. இதுதான் புலிகள் அமைப்போட போராளிகளை மத்த இயக்கங்கள்கிட்ட இருந்து தனியா பிரிச்சு காட்டுச்சு. இலங்கையில ஒரு விடுதலை இயக்கமா பார்க்கப்பட்ட புலிகள் எப்படி உலக அளவுல ஒரு பயங்கரவாத அமைப்பா முத்திரை குத்தப்பட்டாங்க? வாங்க அந்த பக்கத்தை புரட்டி பார்ப்போம். 1991 இந்த ஒரு வருஷம்தான் பிரபாகரனோட பெயரை சர்வதேச பயங்கரவாதத்தோட நிரந்தரமா இணைச்சது. இந்தியாவோட முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல்ல கொல்லப்பட்டார். இந்த சதிக்கு பின்னால இருந்தது பிரபாகரன் தானே இந்திய அரசாங்கம் அவர் மேல குற்றம் சாட்டுச்சு. இதோட விளைவு ரொம்பவே மோசமா இருந்துச்சு. இன்டர்போல்னு சொல்லப்படுற சர்வதேச போலீஸ் அமைப்பு பிரபாகரனை தேடப்படும் குற்றவாளியா அறிவிச்சாங்க. பயங்கரவாதம், கொலை, திட்டமிட்ட குற்றச்செயல்னு அவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. உலக அரங்கில் அவர் ஒரு பயங்கரவாதியா பார்க்கப்பட இது ஒரு முக்கியமான திருப்புமுனையா அமைஞ்சது. யோசிச்சு பாருங்க, 200 வருஷம் ஜெயில் தண்டனை. இது எதுக்குன்னா 1996ல கொழும்புல சென்ட்ரல் பேங்க் மேல புலிகள் நடத்தின ஒரு தற்கொலை தாக்குதலுக்காக. அந்த கொடூரமான தாக்குதல்ல 90க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த வழக்குல பிரபாகரன் ஆஜராகாத நிலையில இலங்கை நீதிமன்றம் அவருக்கு இந்த தண்டனையை விதிச்சது. எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் அதுக்கு ஒரு வீழ்ச்சி உண்டு. புலிகள் அமைப்போட கடைசி நாட்களும் 26 வருஷமா நடந்த அந்த போரோட முடிவு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா 90களோட இறுதியில விடுதலை புலிகள் அவங்களோட அதிகாரத்தோட உச்சத்துல இருந்தாங்க. இலங்கையோட வடகிழக்குல கிட்டத்தட்ட 3ல 1 பங்க தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க.
அவங்களுக்குன்னு தனியா கோர்ட்டு, போலீஸ், பேங்க்னு ஒரு நிழல் அரசாங்கமே நடத்திட்டு வந்தாங்க. ஆனா இந்த நிலைமை ரொம்ப நாள் நீடிக்கல. 2006ல இலங்கை ராணுவம் வரலாறு காணாத ஒரு பெரிய தாக்குதலை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப வேகமா நடக்க ஆரம்பிச்சது. புலிகள் அவங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை ஒன்னொன்னா இழக்க ஆரம்பிச்சாங்க. 2009ல அவங்களோட தலைநகரம் மாதிரி இருந்த கிளிநொச்சி வீழ்ந்தது. அதுதான் அவங்களோட வீழ்ச்சியோட தொடக்கம். சில மாசத்திலேயே மே 2009ல பிரபாகரன் கொல்லப்பட்டதோட அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. இந்த 26 வருஷ உள்நாட்டுப் போருக்கு கொடுக்கப்பட்ட விலை ரொம்ப ரொம்ப பெருசு. 1,00,000க்கும் அதிகமான மக்கள், ராணுவ வீரர்கள், போராளிகள், அப்புறம் ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள்னு எல்லாரும் இந்த போர்ல இறந்து போனாங்க. பல தலைமுறைகளோட கனவுகள் இந்த யுத்தத்துல எரிஞ்சு சாம்பலாச்சு. இப்போ இவ்வளவு ரத்தம், இவ்வளவு தியாகம், இவ்வளவு அழிவுக்கு பிறகு வரலாறு பிரபாகரனை எப்படி பாக்குது? வரலாற்றோட பக்கங்கள்ல அவருக்கு என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னைக்கு வரைக்கும் பிரபாகரனை 2 விதமா தான் பார்க்கறாங்க. ஒரு பக்கம் தன்னோட கொள்கைக்காக கடைசி வரைக்கும் போராடி அதுக்காக உயிரையும் கொடுத்த ஒரு சமரசமில்லாத தலைவரா அவரை கொண்டாடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் தற்கொலை தாக்குதல்கள், குழந்தைங்கள போர்ல ஈடுபடுத்தினது, அப்பாவி மக்கள் சாவுன்னு பல்லாயிரக்கணக்கானோரோட மரணத்துக்கு காரணமானவரா அவரை கடுமையா விமர்சிக்கிறாங்க. அப்போ கடைசியா ஒரே கேள்விதான், சுதந்திர போராளியா இல்ல பயங்கரவாதியா? இந்த கேள்விக்கு ஒரு வார்த்தையில பதில் சொல்லவே முடியாது. ஒருத்தருக்கு ஹீரோவா தெரியறவரு இன்னொருத்தருக்கு வில்லனா தெரியறது தான் வரலாறு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வேலுப்பிள்ளை பிரபாகரன்கிற பேரு இலங்கையோட வரலாற்றுல இருந்து ரத்தத்தால எழுதப்பட்ட யாராலையும் அழிக்க முடியாத ஒரு அத்தியாயம்.